புணர்ச்சி என்றால் என்ன? இரண்டு சொற்கள் ஒன்றோடொன்று இணைந்து வருதலையே புணர்ச்சி என்கின்றோம். இன்று இயல்பு புணர்ச்சியை பற்றி பார்ப்போம். நிலைமொழியில், அதாவது முதல் சொல்லில் உள்ள ஈற்றெழுத்தும் வருமொழியில், அதாவது இரண்டாவது சொல்லில் உள்ள முதல் எழுத்தும் எவ்வித மாற்றமுமின்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி ஆகும். எடுத்துக்காட்டு, நிலைமொழி மலர் வளையம், வருமொழி வளையம். ஆக ரெண்டையும் எழுதும்போது சேர்த்து எழுதும்போது மலர் வளையம் இணைத்து எழுதுவோம். அதே போன்றுதான் கயல்விழி இணைத்து எழுதுவோம். மணி சக மொழி மணிமொழி எழுதுவோம். தொடர்ந்து உதாரணங்களை பார்ப்போம். மரம் சக பெரிது மரம் பெரிது, ஒளி சக மணி ஒளிமணி, விண் சக மீன் விண்மீன், வேல் சக விழி வேல்விழி, கண் சக காட்சி கண்காட்சி, வாழை சக மரம் வாழைமரம், மணி சக மகுடம் மணிமகுடம், ஆணி சக வேர் ஆணிவேர், கனி சக மொழி கனிமொழி, தனி சக வீடு தனி வீடு, கண் சக சிமிட்டு கண் சிமிட்டு, வயல் சக வெளி வயல்வெளி, மடை சக வெள்ளம் மடை வெள்ளம், புயல் சக காற்று புயல் காற்று, திணை சக வகை திணை வகை, தேன் சக மொழி தேன்மொழி, மலர் சக மாலை மலர் மாலை, சுனை சக நீர் சுனை நீர். இப்படி இரண்டு சொற்களை எவ்வித வேறுபாடுமின்றி எழுதுவதே இயல்பு புணர்ச்சி ஆகும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. தொடர்ந்து வாசித்து நினைவில் வையுங்கள்.